ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு கல்லூரியிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக் காலேஜிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இது வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய கீழே இயங்கக்கூடிய ஒரு பாலிடெக்னிக் காலேஜ். இந்த காலேஜில் வந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட், அதாவது அரசாங்கத்துக்கு உதவி பெறும் ஒரு கல்லூரி. இந்த கல்லூரியிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன ஜாப்க்கான வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெக்சரருக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெக்சருக்கு பார்த்தீங்கன்னா லெக்சரர் மெக்கானிக்கலுக்கு வந்து ஒரு போஸ்ட் வந்து வேகன்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் உமனுக்கு வந்து வேகன்சி இருக்குது, ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஇ ஆர் பிடெக் ஆர் பிஎஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி இன் ரெலவெண்ட் டிசிப்ளின் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா லெக்சரர் இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரிக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லெக்சரர் சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வேகன்சி இருக்குது. இது என்னென்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சி உமனுக்கு வந்தீங்க ஒரு வேகன்சியும், பிசி அதர் தென் முஸ்லீம்க்கு வந்து உமன் வந்து ஒரு வேகன்சியும், ஜிடிக்கு வந்து ஒரு வேகன்சியும், பிசி அதர் தென் முஸ்லீம்க்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 56,100லேருந்து 1,77,500 வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஜாப் மூலிமா சேலரி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதர் அலௌன்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 57 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அது கூட உங்களோட ரெலவெண்ட் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து போஸ்டரில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா த பிரின்சிபல், பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக் காலேஜ், பட்டுக்கோட்டை 6,614,601 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் 15 நாளுக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்ததுக்கு உள்ள 15 நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 12 தான் அந்த அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 15 நாள் பார்த்தீங்கன்னா ஜூலை 27க்குள்ளே வந்து நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27 ஜூலை. ஸோ அதுக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் போஸ்டரில் அனுப்பணும். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.